ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஊரில் வந்து ஏழாம் சம் பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னொரு சம், இதுவும் டைரக்ட் மெத்தட் தான். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். ஒன் த பேஸ் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா பார்ட்ஸ் ஆஃப் த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த இயர் எண்ட் 31 மார்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யூஸிங் த டைரக்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரக்ட் மெத்தட் சம் போட போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆன்சருக்குள்ள கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மூணு கேட்டகரியில் பிரிக்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி பிரித்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா சம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி போட்டுக்கலாமா? இங்கே பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த இயர் அண்ட் 31 மார்ச் போட்டிருக்கேன். ஸோ பார்த்து க்ளோஸில் தான் போட போகிறோம். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அப்படி எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 262 கோடிக்கு பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கஸ்டமர் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 134. ஸோ ரெண்டு ஆட் பண்ண நம்மளுக்கு 396. ஓகேப்பா? ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ண அப்படின்னா ஒரு கம்பெனிக்குள்ளே கேஷ் ஃப்ளோ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணோம். கேஷ் வெளியே பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? கேஷ் ஃப்ளோ வரும். ஸோ அதனால் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு சப்ளைக்கு வந்து குட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 220 × 20 போட்டிருக்கோம். ஸோ அப்படின்னாலும் 44. அதுக்கப்புறம் பிரமிட் கிரெடிட் எவ்வளோ பண்ணுறோம்? 168. ஸோ ரெண்டு நம்ம ஆட் பண்ண பிறகு வந்து 212. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து பே பண்ணது எவ்வளோ அப்படின்னா வந்து 19. அப்புறம் எம்ப்ளாய்க்கு பே பண்ணது எவ்வளோ பண்ணால் 20. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு 145. ஸோ அதில் டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம். ஏன் டேக்ஸ் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸோ பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்? டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் பே பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதனால் அதை மைனஸ் பண்ணுறோம். எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறோம் டேக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 26. ஸோ மைனஸ் பண்ண நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கிடச்சிடும். எவ்வளோ கிடச்சிடும் அப்படின்னா 119. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி என்ன வரும் அப்படின்னா வந்து நம்ம எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம் இல்லையா? இந்த கம்பெனியை வந்து ஒரு மிஷின் மேலேயோ இல்லை ஒரு லேபர் மேலேயோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதான். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சேல்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 18 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் சேல்ஸ் வந்து 2 கோடி. ஸோ லாஸ் ஆச்சு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோக்கு இருக்குது? 16 இருக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் புதுசாக. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 25 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். 25 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஓல்டு மிஷினரி ஹையரிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி. ஸோ மைனஸ் பண்ணவங்களுக்கு 10 கோடி. ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் மைனஸ் தான். ஏன்னா கேஷ் வெளியே தானே போகும். ஸோ மைனஸ் பண்ணிக்கும். ஸோ மைனஸ் பண்ண நம்மளுக்கு 6 கிடைக்குது. ஸோ அதான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி போடணும் இல்லையா? ஸோ ஃபினான்ஷியல் என்ன வரும்? ஷேர்ஸ் எல்லாமே அதில் தான். ஷேர்ஸ் டிவிடெண்ட்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். ஓகே. ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 20 கோடி. ஸோ ப்ளஸ் 20% ப்ரீமியம். ஸோ பண்ணோம் அப்படி நம்மளுக்கு 24. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஷேர்ஸ் வந்து 32. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெய்டு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2. அப்புறம் டிவிடெண்ட் பெய்டு எவ்வளோ? 15. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் பே பண்ணதெல்லாம் நமக்கெல்லாம் மைனஸ் தான். ஏன்? கேஷ் வெளியே போயிருக்கிறதுனால. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி 12 பண்ணோம் அப்படி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கிடச்சாலும் எவ்வளோ? 25 மைனஸில் இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 100 கிடைக்கும். ஸோ அதில் நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. 2 கோடி மைனஸ் பண்ணோம் அப்படி நம்மளுக்கு மைனஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸை ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணி விட்றாதீங்க. ஓகே. ஸோ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 102 கிடைக்கும். ஸோ அது நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஓகேவா? ஓகே. தென் இது வந்து ஆன்சர் தப்பாக ரைட்டாக கண்டுபிடி என்ன பண்ணுவோம்? நம்ம சம்மில் வந்து கொஷனில் வந்து க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா செக் பண்ணிப்பீங்க. அப்படி தானே? ஓகே. சம் ரைட்டு. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நெக்ஸ்ட் சொல்ல இன்னொரு சம் பார்க்கலாம். ப்ராக்டிஸ்க்கு ஒரு சம் கொடுக்குறேன், அதை போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் சொல்ல மீட் பண்ணலாம். ஓகே.